லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா இது சும்மா வெளியே சீன் போட்டுட்டு இருக்குக்கா. உள்ள உங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கு நான் நினச்சிட்டு இருக்க. நீ அந்த அம்மா ரங்கநாயகி பஞ்சாயத்தில் இவ்வளோ அறுத்து விடுறதுக்கு நின்றுச்சு. ஒன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த அம்மா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ சரியா சொன்னடா. இவ அம்மா என்னடான்னா அவ வீட்லயே வாழ வெட்டியா கிடக்குறா. இவ என்னடான்னா புகுந்த வீட்லயே வாழ வெட்டியா கிடக்குறா. சக்தி, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாமா? என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்குமா? உன்னைய உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருப்பாமா என் மாப்பிள்ளை. இப்போ நீயும் அங்கே சந்தோஷமா இல்லை, உன்னை நினைத்து உங்க அம்மாவும் சந்தோஷமா இல்லை, உனக்கு தாலி கட்டின அந்த வெற்றி பையனும் சந்தோஷமா இல்லை. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாமா? யார் சொன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு? நீ உன் புகுந்த வீட்ல வாழற லட்சணம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே. சும்மா நடிக்காம கிளம்புடி. இத பாரு, இந்த மாதிரிலாம் இனிமே கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போகாத. வாழ வெட்டியா புகுந்த வீட்ல கிடைக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு வாயை மூடிக்கிட்டு அங்கேயே இரு. அதான் உனக்கும் நல்லது. ஓ அக்கா யாருக்கா ஃபோன் பண்ணுறா? யாருக்கு பண்ணா என்னடா? பண்ணட்டும் பண்ணட்டும், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். சக்தி, சொல்லு சக்தி. வெற்றி எங்கடா இருக்க? நான் எவ்வளவு நேரம் உனக்காக கோவில்ல வெயிட் பண்றது? வெற்றி உன்னதாண்டா. எப்படா வருவ? டேய் பேசடா. என் குரலை கேட்டாலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுறியே. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. ஹலோ வெற்றி, சொல்லு சக்தி. சீக்கிரம் வாடா, கோவில்ல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சக்தி 2 நிமிஷம் அங்கேயே நில்லு, பறந்து வரேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கட போக போறேன்? நீதானே எனக்கு எல்லாமே. சீக்கிரம் வாடா. இங்க 4-5 நாய்ங்க சுத்திக்கிட்டு இருக்கு. நீ வந்தா எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் வா. என்னடி நடிக்கிறியா? இப்ப வருவான் வெற்றி. நான் நடிக்கிறேனா இல்லையான்னு இருந்து கண்குளர பாத்துட்டு போ. ஹே சக்தி, எதுக்கு வர சொன்ன? ஏண்டா நான் சொன்னேனா இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வந்து பாரு, எப்படி வேர்த்திருக்குன்னு பாரு. கோவிலுக்கு வந்திருக்க, நெத்தில எதுவுமே இல்ல. கொஞ்சம் இரு. உனக்கு எல்லாம் சொல்லணுமா வெற்றி? நீ எனக்கு வச்சு விட மாட்டியா? அக்கா நம்மளை விருப்பேற்றணுன்னே பண்ணுறாக்கா. வச்சிடலாமே.
அம்மா ஆரத்தி எடுத்துக்கோங்க. வெற்றி, பூ வச்சு விடு. வா வெற்றி, போலாம். புஷ்பா, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? எப்படிக்கா அந்த வெற்றி ஒரே நாள்ல இப்படி மாறினா? அவன் எப்பவுமே அப்படிதான்டா இருக்கான். நீதான் பைத்தியக்காரத்தனமா தாலிய தூக்கி போட்டுட்டு ஓடுன. மடையா மடையா. இப்ப பாத்தியா அவ பின்னாடியே எப்படி முந்தானிய புடிச்சுக்கிட்டு திரியறான்னு? என்னடா சங்கிலி, இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறதுக்கா நான் கோயிலுக்கு வந்தேன்? எல்லாம் என் தலை எழுது. எல்லாம் இந்த ஆளாலதான். உனக்கு வீட்டுல இருக்கு வா. சாரி வெற்றி, நானும் நீயும் சந்தோஷமா இருக்கோன்னு எங்க அப்பாவும் புஷ்பாவும் நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். என் சுயநலத்துக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது தப்புதான். சாரி வெற்றி. சக்தி சக்தி, நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நிஜம், அது ஒரு துளி கூட நடிப்பில்லை சக்தி. உன் கூட வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு இந்த 2 நிமிஷம் எனக்கு சொல்லிருச்சு. அவ்வளோ மன நிறைவா இருந்துச்சு. இதுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். அவ்வளோ ஏங்குது மனசு. வாங்க வாங்க, உட்காரு. உட்காரமா. உட்காருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வாங்க. வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. உட்காரு கோகிலா. கல்யாணத்தை நெருக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா நல்லா இருக்குமா? அதான் நேர்ல பேசலான்னு வந்தோம். கோகிலம்மா, நீங்க கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. நகை விஷயம் நான் இன்னும் மறக்கல. எனக்கு தெரியாதாம்மா? நீங்க சொல்லிட்டா அதை கண்டிப்பா செஞ்சிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. அப்புறம் இப்ப என்ன விஷயமா பேச வந்திருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொன்னூருக்கு வச்சாகணும். அத என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். நல்லது. நாங்க என்ன யோசனை பண்ணோம்னா, உங்க வீட்ல தனியா எங்க வீட்ல தனியா எதுக்கு, சேர்த்து இங்கேயே வச்சுக்கிட்டா என்ன? இதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. ஐயோ, இதுல என்ன ஆட்சேபனை இருக்கு? அப்ப நல்லதா போச்சு. அப்போ நீங்களும் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க வந்துடுறோம். லேட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் வச்சிடலாம். உங்க இஷ்டம்தான். நாளைக்கே இருந்தாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்போ உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கு வச்சுக்கலாமே. அப்புறம் என்ன, அவரே சொல்லிட்டாரு. அப்ப நாளைக்கே வச்சுக்கலாமே.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். கார்த்திக் அம்மா முக்கியமான விஷயம்னு சொல்லி ஆரம்பிச்சாலே அதுல நிச்சயம் வில்லங்கமா ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. என்ன? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எங்க குடும்பம் ரொம்ப அந்தஸ்தான குடும்பம். பொண்ணுருக்குன்னு சொன்னா எங்க குடும்பத்துல இருந்து முக்கியமான ஒரு சில பேர் கண்டிப்பா வருவாங்க. அதனால என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த பொண்ணுருக்கு நடக்கிறப்போ உங்க வீட்ல ஆம்பளைன்னு ஒருத்தர் முன்னாடி நின்னு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு அந்த மாதிரி நடக்கல. சொல்றாங்க. இப்ப என்னம்மா பண்றது? அக்கா, சும்மா சொல்லக்கூடாது. கார்த்திக் சாரோட அம்மா சரியான ஆளு. சிரிச்சுக்கிட்டே ஆப் படிக்கிறதுல 1ஆம் நம்பர் ஆளு. நீ எப்படிதான் அவங்கள சமாளிக்க போறியோ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி. இப்ப முதல்ல நாளைக்கு அவர் இங்க வர சொல்றதா இல்லையான்னு தெரியல. இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் நடக்கிற காரியமாமா? ஏன் கார்த்திக் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு வர கோவத்துக்கு பேசாம இதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த மனுஷனை கூப்பிடணும், அவ்வளவுதானே? போய் கூப்பிட்டு பாக்குற ஒரு அம்மா. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் எது நடந்தாலும் என் முயற்சியை நான் விடக்கூடாது. பார்க்கலாம், விடு. அக்கா, மீனாட்சிக்கு வந்திருக்கு பேர். 3 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கால. பொண்ணை பெத்தவங்களோட நிலைமை என்னன்னு அவளுக்கும் தெரியட்டும். என்ன 3 பொண்ணுங்க அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன மீனாட்சி அங்கேயே நின்றுட்ட? வா, உள்ள வா. மீனாட்சி, உள்ள வாங்குறல்ல. நாளைக்கு உங்க பெரிய பொண்ணுக்கு பொண்ணு உடுக்கிற சடங்கு. நீங்க வந்தே ஆகணும்னு எல்லாரும்
கண்டிப்பா வந்துருங்க. நிச்சயம் வர்றேன் மீனாட்சி. நான் வராம யாரு வருவா? நீங்க சொன்னபடி வந்து நின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம 2வது பொண்ணு வாழ்க்கை தான் யாருமே எதிர்பார்க்காம எப்படியோ அமைஞ்சிடுச்சு. யமுனாவுக்காவது அவ ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு மேல உங்க சௌரியம்.